பாசுரத்திலே பாரோர் புகழ. முடிச்சா சொல்லலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், டிகிரி சூப்பரா முடிச்சிட்டேள், வேலை வாங்கிட்டேள், வீடு சூப்பரா கட்டியிருக்கேள், கார் வாங்கியிருக்கேள், கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம். இது என்ன முதல் பாசுரம் பாரோர் புகழ. பல விஷயங்களுக்கு தான் ஆரம்பம் முடிவு எல்லாம் இருக்கு. வராக புராணத்துல பகவான் என்ன சொல்றார்? விஸ்வரூபம் ச மாமஜம், ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. பகவத் விஷயத்துல பண்றதுனால பலன் இல்லை, பண்றதே பலன் தான். விரதம் மூலமா என்ன உங்களுக்கு கிடைச்சது? விரதம் பண்ண முடிஞ்சதே, அதான் கிடைச்சது, அதான் பலன். அதே போல இதை பண்ணணும்னு தோணித்தே, அதே பாரோர் புகழ் படிந்தேலோர் எம்பாவாய். இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல ஒரு ஃபீல்டு. ரைட்டிங் எப்படி இருக்கணும், எழுதினா எப்படி எழுதணும், கிளியரா இருக்கணும், கன்சைஸா இருக்கணும். 4 வரி சொல்றத 40 வரி சொல்லக்கூடாது. என்ன மாதிரி 40 வரியை சொல்றத 4 வரியை சொல்லக்கூடாது. கன்சிஸ்டண்டா இருக்கணும், கிளியரா இருக்கணும், என்ன சொல்றான்னு தெரியணும். திருப்பாவை எடுத்துட்டா போதும். முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை, என்ன பண்ண போறோம்ன்ற கொஸ்டினை ஃபுல்லா ஆன்சர் பண்றோம். 6லேருந்து 15 கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி சத்சங்கம்னா எப்படி பண்ணணும், எப்படி எல்லாரையும் அரவணைச்சுக்கணும். 16 பாசுரம் கோயில் காப்பான் வாயில் காப்பான். 17 நந்தகோபாலன், யசோதா, பலதேவா அவள்லாம் எழுப்புறா. 18லேருந்து 20 பிராட்டிய முன்னிட்டு பகவானை எழுப்புறா. 21 to 24 டைரக்ட் டீலிங், கிருஷ்ணரையே எழுப்புறா. 25 to 29 பலனை பிரார்த்திக்கிறா. 30வது பாசுரம் முடிவுரை, பலஸ்ருதி. இப்ப 2வது பாசுரம்ல நோன்பு இருக்க போறோம்னு சொல்லியாச்சு. அடுத்த கேள்வி என்ன கேட்பா? சுவாமி என்ன பண்ணணும் அந்த நோன்புக்கு? சொல்றா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேளோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல என்ன ப்ரொசீஜர்ஸ், கிரமம் என்ன, கிரிசைகள். பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடி பாடி, கலியில என்ன கதி அப்படின்னா கோவிந்த கீர்த்தனம் அப்படிங்கறத ஒரு வரியில சொல்ற ஒரு வியாக்கியாதா சொன்னார். திருப்பாவையில ஆண்டாள் 18 இடத்துல பாடின்னு சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் பாடி 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 கீர்த்தனம் பண்ணுங்க, பஜனம் பண்ணுங்க, அதுதான் வழி. பரமனடி பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம். நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம். யாரோ கேட்டா ஏன் நெய்யும் பாலும் சாப்பிடாம இருக்கும் அப்படின்னா, இத சொன்னோமே கோகுலத்துல எல்லாரும் பால் நெய் வெண்ணெய் எல்லாம் வச்சுட்டு இருந்தா கிருஷ்ணன் திருடிட்டு போவான், போய் சத்தம் போட்டு வருவா. ஒரு நாள் கிருஷ்ணர் இல்லை அப்படின்னா ஆத்துல எந்த வேலையும் ஆகாதான். ஏன் அப்படின்னா சாப்பிடுறதுக்கு அவன் இல்லையே, ஆத்துல மோர் பண்ணி என்ன பிரயோஜனம், தயிர் பண்ணி என்ன பிரயோஜனம், திருடுறதுக்கு அவன் வரணுமே. அது போல கிருஷ்ணர் இன்னும் கிடைக்கல. நெய்ய பால்லாம் யாருக்காக பண்ண போறோம்? நெய்யுன்னும் பாலும் நீ வந்தா நாங்க நெய் பண்ணலாம், பால் பண்ணலாம், மோர் கடையலாம், தயிர் கடையலாம். நாட்காலே நீராடி, விடியற் காத்தால எழுந்தோனே எக்ஸம்ஷனான இல்ல, நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும். கண்ணுல மை வச்சுக்க மாட்டோம், மலர் வச்சுக்க மாட்டோம். ஏன் மலர் வச்சுக்க மாட்டோம்னா யாருக்காக அலங்காரம் பண்ணும். ரம்பா ஊர்வசி மேனகா இருந்தா என்ன பிரயோஜனம்? கூட இருந்து அனுபவிக்கிறதுக்கு கிருஷ்ணர் இல்லையே. மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும். மலரிட்டு முடியும்னு சொல்லலாம். அது என்ன மலரிட்டு நாம் முடியும்? நானா பூ வச்சுக்க போறது இல்ல, ஆனால் நான் பாகவதத்துல அனுபவிச்சிருக்கேன். என்னன்னா கிருஷ்ணர் லீலா வினோதன், எப்ப எங்கேருந்து வருவான்னு தெரியாது. ஒருவேளை நீ எங்க மேல பிரீத்தி கொண்டு பிரசாதமா பூ கொடுத்துட்டேன்னா அதை நாங்க வச்சுப்போம். ஆனால் மலரிட்டு நாம் முடியும். செய்யாதன செய்யும். பெரியவா சொல்ற டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். தீக்குறளை சென்று ஊதும். நான் பர்டிகுலர்லி ரொம்ப அனுபவிச்ச வரி இது. ஏன் அப்படின்னா நிறைய விரதம் தான் இருப்போம், நோம்பெல்லாம் இருப்போம். என்ன அப்படின்னா கோபம் அதீதமா வரும். அன்னைக்கு ஒரு நாள் ஒழுங்கா சாப்பிடலன்னா அவள்கிட்ட நீங்க பேசிடவே முடியாது. அப்படி போறதுக்குள்ள பார்வையிலே பயம் வந்துடும். சரி அப்படியும் மீறி போய் பேசணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட் ஆரம்பிக்கும் பாருங்க. இவ அப்படி பண்ணா, அவ அப்படி பண்ணா, இது இப்படி ஆச்சு, அது அப்படி ஆச்சு. ஓஹோ என்ன நோன்பு விரதம்னு கேட்கலாம் தானே வந்தோம், என்ன இப்படி ஆயிடு தெரியும். இப்ப கலியில என்ன பிரச்சனை அப்படின்னா, கோள் சொல்ல சொன்னால் நாக்கு கொண்ட மட்டும் துள்ளும், கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு ஊரக்கம் தள்ளும். யாரை பத்தி இதை சொல்றதுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. கோவிந்தா அப்படின்னா லேசா எனக்கு தாடெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கேன். அதனால தீக்குறளை சென்று ஊதும்.
விரதம் இருக்கணும் என்ன சொல்லுவோம்னா பரமனடி பாடுவோமே தவிர தீக்குறளை சென்று போதும். அப்ப தர்மம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்? ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி. யாராவது ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு இவ்வளவுதான் கொடுக்க இருக்கு, இதுக்கு மேல இல்லைன்னு கை காட்டக்கூடாதான். அப்ப எப்ப கை காட்டலாம் அப்படின்னா இதற்கு மேல அவளுக்கு தேவையில்லை, அப்ப வரைக்கும் தர்மம் பண்ணணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேளோ என்பாவாய். ஓஹோ மறுக்களமா இருக்கே, பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் லூடுகயல் உகழ பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீற்ற முலை பற்றி வாங்க குடம் நிறையும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை முழுக்க பகவானோட துவாதச நாமா கேசவா மாதவா கோவிந்தான பல இடங்கள் அனுபவம் உண்டு. அதுல திருவிக்கிர அவதாரம் வாமன அவதாரத்தை 2-3 இடங்கள்ல ஆண்டாள் அனுபவிக்கிறார். ஓங்கி உலகளந்த பாவை நோம்பு இருக்கும். யாரை பத்தியோ பேசுறோம் நினைச்சுண்டியா? உத்தமன் பேரை பாடினால் என்ன ஆகும்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யணும். தமிழ்நாடு தெற்கு தேசம்லாம் லார்ஜ்லி அக்ரேரியன் சொசைட்டிஸ். அப்ப அக்ரேரியனா இருக்கிறச்சு அக்ரிகல்ச்சருக்கு என்ன வேணும்னா மழை வேணும். அப்ப எப்படி பேசணும்? மாசம் 3 தடவை பெய்யணுமா. 9 நாள் வெயில், 10வது நாள் மழை, மாதம் மும்மாறி பெய்யணும். அப்ப பெய்யறதுனால என்ன ஆகுறது அப்படின்னா ஓங்கு பெருஞ்சென்னல். ஓங்கு அப்படின்னா லென்த், பெரும் அப்படின்னா பிரெட். அந்த செந்நெல் எப்படி இருக்கான்? ஓங்கி உலகளந்த பெருமாள் போல மேல போய் பெரும் சென்னல் அப்படியே பூத்து குலுங்குறதான். அப்படி ஆகிறதுனால என்ன ஆறுதான்? லூடு கயல் உகழ. கயல் மீன் அப்படின்னு ஒரு மீன் உண்டு. வயல்ல எல்லாம் பூச்சி பொட்டெல்லாம் இருக்கும். அதை சாப்பிடறதுக்காக இட் இஸ் a friend of farmer. அப்ப அந்த மீன்கள்லாம் லூடு கயல் உகழ. இந்த பெருஞ்சென்னல் இருக்கிறதுனால அந்த வயல்ல இருக்கிற தண்ணியில போறதுக்கே அது கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு செல்வ செழிப்போட இருக்கான். சொன்னேனே பிரம்ம முகூர்த்தத்தை திருப்பாவை சொல்றது எவ்வளவு இன்பமா இருக்கு பாருங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தம் இல்ல சொல்றச்சு. பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப அந்த வயல்ல லில்லிஸ், ப்ளூ லில்லிஸ் இருக்கும். அதுல பொறி வண்டெல்லாம் அங்கங்க உட்காரு. அப்போ அக்ரேரியன் சொசைட்டின்னு சொல்லியாச்சு. எது முக்கியம்? பால் முக்கியம், மாடு முக்கியம், கோமாதா முக்கியம். அந்த கோமாதா எப்படி இருக்காளாம்? வாங்க தேங்காதே புக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த பசுல இருந்து பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை கொண்டு வைக்கிறாளாம். அப்படி கொண்டு வச்சு எனக்கு அடுத்த பாத்திரம் வேணும்னு வாங்கறதுக்குள்ள குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்ப இவ்வளவு செல்வங்கள் இருக்கே, எனக்கு என்ன செல்வம் வேணும் அப்படின்னா நீங்காத செல்வம். அப்ப எந்த செல்வத்தை ஆண்டாள் இங்க சொல்ற அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிற குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலம் தர செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினமாயினுமான செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓஹோ, மழை வேணும்னு சொல்லியாச்சு, நன்னா வருஷிக்கணும்னு சொல்லியாச்சு. அந்த மழை எப்படி இருக்கணும்? 4வது பாசுரம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்ந்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். சென்னையில இருக்கிறவன் இந்த பாசுரத்தை அடிக்கடி சொல்லணும். அடிக்கடி கால் வருது, மழை பெய்யுதுன்னு ஒரு நாள் சொல்றா, ஆட்டோ வேணுங்கிற, அடுத்த நாள் படகு வேணுங்கிற. அதனால அவ இந்த மார்கழி மாசம் அடிக்கடி சொல்ல வேண்டிய பாசுரம். ஆழிமழை கண்ணா 2 விதமா சொல்லலாம். ஆழிமழை கண்ணா எங்க பார்த்தாலும் கண்ணன். ஆழிமழைக்கு அண்ணா வருண பகவானே, ஒன்று நீ கை கரவேல், நீ ஹெசிடேட்லாம் பண்ணிடாதே. ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்ந்தேறி,
ஆண்டாள்லாம் இருக்கா, ஸ்கூல்ல வாட்டர் சைக்கிள்லாம் படிச்சிருப்பா. வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது, ரெயின் வருது, இவாபரேட் ஆகுது, கிளவுட்லேருந்து மழை வருது. அது ஆண்டாள் எப்படி சொல்றா, ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்ந்தேரி. இந்த குட்டி குட்டியா தெப்பம் இருக்கும், அதெல்லாம் வேண்டாம், நீ ஓஷனுக்குள்ளே இருந்து போய் புக்கு முகர்ந்து எவாபரேட் ஆகி கொடார்ந்தேரி. எப்படி கிளவுட் ஃபார்ம் ஆகணுமா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. இந்த வம்ப பார்த்தல, எதை பார்த்தாலும் பகவான் தான். எப்படி கிளவுட் இருக்கணுமா, நீ சாதாரணமா இருக்கக்கூடாது, ஊழி முதல்வன் உருவம் போல். அப்ப என்ன சொன்னா, கார்மேனி செங்கன்றா. இப்ப ஊழி முதல்வன் அதற்போல உன் நிறம் இருந்து பாழியின் தோளுடைய பத்மநாபன் கையில். இவாளுக்கு பகவானுடைய ஒரு அனுபவம் எல்லாம் சுக அனுபவம். அப்ப தோல் எப்படி இருக்கான்னு கம்பர் சொல்ற, ராமரும் லக்ஷ்மரும் ஜனக மகாராஜா எல்லாம் ஸ்வயம்பரம் இருக்கு, எல்லாரும் அங்க பெயின் இருக்கா, மிथिलापुरी பெயின் இருக்கா. அப்ப அந்த ஊர்ல இருந்தவளுக்கெல்லாம் ஒரே ஒரு கியூரியாசிட்டி, யாரெல்லாம் வரா, நம்ம சீதைய கட்டிக்கிறதுக்கு யாரெல்லாம் வரா. ஒவ்வொருத்தரா அப்படியே புஜகாரண பலாசார எல்லாரும் வந்துட்டு இருக்கா. எல்லாம் அப்படியே இவாதான் வர, இவாதான் சீதைய கட்டிக்க போய், இவாதான் சீதைய கட்டிக்க போறாள், இதுதான் காம்படிட்டரா. இப்ப ரெண்டு பேர் வந்தாலாம், ராமரும் லக்ஷ்மணரும். அவளை பார்த்தாலாம். அங்க இருந்தவாளுக்கெல்லாம் என்ன அனுபவமாம், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுக்கடல் கமலம் அன்ன தாழ் கண்டார் தாழே கண்டார், தடக்கை கண்டாரும் அத்தே, வாழ் கொண்ட கண்ணார் யாரும் வடிவினை முடிவ கண்டார், ஊழ் கொண்ட சமயத்து அந்நாள் உருவு கண்டாரே ஒத்தார். அப்படி பார்த்தாலாம். ராமர் வராராம். தோளை பார்த்தவா தோளையே பார்த்துட்டு இருக்கலாம், காலை பார்த்தவா காலையே பார்த்துட்டு இருக்கலாம், கைய பார்த்தவா கையே பார்த்துட்டு இருக்கலாம். என்னன்னா அந்த அளவுக்கு அழகு. யாராலும் வாழ் போல கண்களை உடைய யாராலையும் வடிவினை முடிய முழு வடிவமே பார்க்க முடியும். அது போல இவாளுக்கெல்லாம் ஒரு அனுபவம். பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில், அதற்போல் அழகான தோளுடைய பத்மநாபனோட கையில ரெயின் வரும்னா என்ன வரும், ஆண்டாள கேட்போம். ரெயின்லாம் வரும்னா என்ன வரும், ரெயினுக்கு முன்னாடி என்ன வரும், மின்னல் வரும், இடி வரும். அப்ப அந்த லைட்னிங் எப்படி வரணுமா, ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. சாதாரணமால எங்களுக்கு மழை வேண்டாம், உன் வலம்புரி சங்கிலிருந்து வரும் சங்கை போல நின்றதிர்ந்து. எப்படி மழை பெய்யணும் அப்படின்னால், தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். கலியுகத்துல ஆண்டாள், அதனால திரேதாயுக அனுபவம் உண்டு, துவாபர யுக அனுபவம் உண்டு, அதனால ராம அனுபவம் உண்டு, கிருஷ்ண அனுபவம் உண்டு. ராமருடைய சார்கம் என்னும் வில் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எங்க போனமோ அங்க போறதோ, எங்க மழை வேணுமோ நீ அங்க மழை கொடுக்கணும். அது எப்படி இருக்கணும், வாழ உலகினில் பெய்திடாய். ஏனால் நாங்க மார்கழி நீராடனமே, நீ எங்கேயாவது உன்னுடைய ஆசையில மிகுதியா கொடுத்துட்டேன்னா இங்கெல்லாம் ஃப்ளட்டு வந்துடும், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட அப்படின்னு வருண பகவான் கிட்ட கேட்கிறார். அப்ப 5வது பாசுரம் முன்னுரையா முடிக்கிறது. அப்ப என்ன சொல்லணும், ஒரு சம்மரி இருக்கணும். என்ன, வாட் இஸ் த சம்மரி அப்படின்னால், மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அப்ப என்ன பண்ணணும் இந்த நோம்புல, நான் மாயன் அவன். ஏன் அப்படின்னா, இவன் ஆயர் குலத்துல மாடு மேய்ச்சின்னு இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கேடா, மண்ணு விட மதுரை மைந்தன், மதுரைக்கெல்லாம் ராஜா ஆகும். அதனால மாயன் நம்பாதே. தூய பெருநீர் யமுனை, யமுனா தீர வாசியாவே இருந்தானே. அப்ப ஏன் தூய பெருநீர் அப்படின்னா, கம்சனுக்கு அசரீரி சொல்லிடுத்து, 8வது குழந்தை, அவனை ஏதோ பண்ண போறதுன்னு சொல்லிடுத்து அசரீரி. அப்ப கம்சன் பார்த்தான், ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, தேவகியும் வசுதேவரையும் காராகல ஜெயில லாக் பண்ணிடணும் அப்படின்ட்டு பார்த்தான். லாக் பண்ணான், ஒரு குழந்தையா பார்த்தான். அப்ப உடனே தேவகிக்கும் வசுதேவருக்கும் தெரிஞ்சிருது, குழந்தை பிழைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைய வேற எங்கேயாவது விடணும் அப்படின்னு நினைக்கிறான். நைட்டோட நைட்டா ராத்திரி வேளையில அப்படி கம்சனுடைய அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி அப்படி போனா யமுனா அப்படியே பிரவாகமா பெயின்னு இருக்கு.
அவருக்கு தெரியல என்ன பண்றது. குழந்தை ஒரு சின்ன தொட்டில மேல தலை மேல இருக்கு, எப்படி இதை நம்ம கிராஸ் பண்ண போறோம்னு அந்த யமுனை கிட்ட கேட்ட உடனே அந்த யமுனை ஷட்டார்னு இடம் கொடுத்து வெறும் கணுக்கால் அளவுக்கு தண்ணி வசுதேவர் கிராஸ் பண்றதுக்காக. திடீர்னு மழை வருண பகவான் கொடுக்கிறார், ஏன்னா கிருஷ்ணரை பார்த்து. உடனே ஆதிசேஷன் கொடை போல தலைமையில நிற்கிறார். யமுனைக்கு கம்சனை பார்த்து எள்ளளவும் பயம் இல்லை. தெரியும் இவதான் பண்ணியிருப்பான்னு தெரியும். ஆனால் கம்சன் நீ பார்த்துக்கோன்னு இருந்தாலும். ஆனால் ஒரு ஆசை யமுனைக்கு, கிருஷ்ணர் இவ்வளவு தூரம் வந்துட்டார், குழந்தையா இருக்கார், அவர் ஸ்பரிசம் படவே இல்லையா, நமக்கு எல்லாம் விட்டாச்சு. ஒரு சின்ன ஆசையாம் யமுனைக்கு. உடனே கிருஷ்ணர் அதை பார்த்தாராம். அப்படி தொட்டியில அந்த குழந்தை மேல ஆதிசேஷன் மழை பெய்யச்சு, அந்த தொட்டிலேன்னு அந்த கால் அப்படி வெளில வந்துதான் அந்த யமுனையை தொடுறதுக்காக. அதனால்தான் தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். இப்பதானே அனுபவிச்சோம். ஈன்றெடுத்த தாய் யசோதைய கிடையாது, தாமோதரன் அப்படின்னு சொல்லியாச்சு. கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டும்ன பண்ணிய பெருமாயன். இவ யசோதை கட்டி போடுறா, இவனை கட்டி போட முடியுமா? ஆனால் கட்டி போடுறா, அதனால தாமோதரன். ஆனால் தாயை குடல் விளக்கம் செய்த அதான் ஈன்றெடுக்கலையே. ஆனால் ஏன் அப்படின்னா, ತಾಯಿಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿದ ಜಗದೋ ದಾರಕ ನಮ ಉಡುಪಿ ಶ್ರೀ கிருஷ்ணா. இந்த எல்லா அனுபவங்களையும் பெற்றது யார்? யார் கிட்ட வேணா போயிருக்கலாம். ஆனால் இந்த அனைத்து அனுபவங்களும் லீலா வினோதங்களும் பெற்ற தாய் என்பதால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. ஏன் தூமலர்னா, சூடி கொடுத்த சுடற்கொடி தூமலர் இல்லாம இருக்குமா? தூமலர் தூவி தொழுது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயால பாடணும். ஏன் அப்படின்னா, தவ நாம சித்த சம்ய தவ ரூப தர்ஷனம் சுலபம். அவன் நாமத்தை சொன்னா என்ன அப்படின்னா, அவன் ரூப தர்ஷனமே சுலபம். அதனால வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்ப எல்லாருக்கும் டவுட் வரும், நான் பெருமாளை வேண்டிக்கிறேன், ஓகே, பெருமாள் என்ன பாப்பாரா? எப்பேற்பட்ட பாபின்னு எனக்கு தான் தெரியும். என்னன்னா பெருமாள் பாப்பாரா? நீ கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, போய பிழையும் நீ பண்ண பாபங்களும் சரி, பண்ண போற பாபங்களும் சரி, தீயினல் தூசாகும். ஃபயருக்கு ஒரு தனி ப்ராப்பர்ட்டி உண்டு. என்ன அப்படின்னா, அந்த போடுற பொருள் பொசுக்கிறதுக்கு அது அந்த அந்த பொருளாவே இருக்காது. பொசுங்கி சாம்பல் ஆயிடும், இல்ல உருகிடும். அதே போல நீ எந்த எண்ணங்கள் உன்னை பாவம் செய்ய தூண்டித்தோ அதையே அது பொசுக்கிடும். அதனால்தான் போய பிழையும் புகுதருவான் என்றோ, நீ இனிமே உனக்கு பண்ணணும்னே தோணாது. தீயினில் தூசாகும் செப்பேலோ. இதெல்லாம் சொல்றா ஆண்டாள். ஆனா அப்படி சுத்தி பார்த்தா கும் இருட்டா இருக்கு, யாராத்திலையும் விளக்கில்ல அப்படின்னு ஒரு கொரட்ட சத்தம் கேட்கறது. இது என்னடா இது? நோம்பு இருக்கும்னு சொல்றோம், எல்லாம் தூங்கின்ற காலையை வாழலாம். அப்ப தனியா போய் எனக்குண்டி சுய அனுபவம் சுபானுபவமா இருக்கணுமா அப்படின்னா இல்லை, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அப்ப அடுத்த 10 பாசுரங்கள் 10 சகிகளை 10 ஃப்ரெண்ட்ஸை எழுப்புறான். ஃபர்ஸ்ட் சகி, புள்ளும் சிலபினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். புள்ளும் அப்படின்னா பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் ஆர் சிர்பிங். வெள்ள என்ன சத்தம் கேட்கறதாம், பட்சிகள் எல்லாம் எழுந்திருத்தான். புல் அரையன் கோயில், இந்த பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவான கருடாழ்வாரின் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம். இன்னொரு இடத்துல அனுபவிப்போம். ஆண்டாளுக்கு இந்த சங்கு மேல ஒரு தனி பிரீத்தி. ஏன்னா எங்க இருக்குது, பெருமாளோட வாயில இருக்கிறதுனால ஒரு பிரீத்தி. பல இடத்துல சங்குன் பாவம். நாச்சியார் திருமொழியில ஒரு பதிகமே இருக்கு சங்குக்காக. வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ. நம்ம பல பேர் கேட்டிருக்கோம், கோயில்ல விடியற் காத்தால அந்த சங்கு முழக்கம் கேட்கும். பிள்ளாய் எழுந்திராய். ஜெகன் மாதா நம் பாத்திலேயே நம்மள எழுப்புறது எப்படி எழுப்புவா? கண்ணே மணியே எழுந்துக்கோ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம். இது ஃபர்ஸ்ட் சகி தானே, அதனால பிள்ளாய் எழுந்திராய் நம்பிடாது. ஃபர்ஸ்ட் சகி பேய்முலை நஞ்சு. உன்னை சும்மாவா எழுந்துக்க சொன்னோம்? சும்மாவா எழுந்துக்க சொன்னோம்? பேய்முலை நஞ்சுண்டு
கம்சன் ஒரு அரக்கன் இருந்தாமா, கிருஷ்ணரை படுத்தின்னு இருந்தான். எப்படி படுத்தினானா, பூதனைன்னு ஒரு அரக்கி இருந்தா, பால் கொடுக்கறேன்னு கொண்டு பாய்சன் கொடுத்தாவோ, பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடன். சகடாசுரன் இன்னொரு அரக்கன், அந்த ஹேண்ட் காட்டுன்னு சொல்வாளே, வீல் போல வந்தான், மேல ஏத்தி கொள்றதுக்கு ஒரே மிதி. அவனை கொன்றவனை வீழ்த்தியவனை கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தனை, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமானின் அழகை அனுபவித்து உள்ளம் புகுந்து மெல்ல எழுந்து. ஏன் மெல்ல எழுந்துக்கிறாளாம்? உள்ளத்துல பகவான் இருக்கார். பகவான் இருக்கிற இடம் கோவில். இப்படி சடார்னு எழுந்துக்க முடியும்? மெல்ல எழுந்துக்கிறாளாம் அந்த முனிவர்களும் யோகிகளும். எழுந்து என்ன பண்ணாலாம்? ஹரி என்ற பேரரவம். சும்மா இல்ல, அவளா ஹரின்னு கத்துறாளே. அரவம் அப்படின்னாலே சவுண்ட், கேக்கபோனஸ் அப்படின்னு சொல்லுவோமே. பேரரவம், இது கேக்கபோனஸ்லயும் கேக்கபோனஸ். அவ்வளவு சத்தம், எங்க பார்த்தாலும் முனிவர்கள் யோகிகள் இருக்கா, பட்சிகள்லாம் கத்துறது. இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு எழுப்புறா. இவளை எழுப்பியாச்சு, சரி பக்கத்துலயாவது கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும்னு பார்த்தா அவளும் தூங்கிட்டு இருக்கா. அவ கிட்டக்க போறா. கீசு கீசென்றும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பேய் பெண்ணே. பிள்ளா எழுந்துறேன் நம்பாதீங்கன்னு சொன்னீங்கதான். பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பு கைபெயர்த்து வாச நரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டில்லையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். கீசு கீசு என்னும் ஆணை சாத்தன், பரத்வாஜ பக்ஷின்னு சொல்வா, வலியன் குருவி. அந்த வலியன் குருவி எப்படி சத்தம் பண்ணுமா? கீசு கீசுன்னு சத்தம் பண்ணுவான். கீசு கீசென்றும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சு அரவம். உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டே இருக்கேனே, சத்தம் கேட்கறது சத்தம் கேட்கறது. எப்படி கேட்கறது? அரவமா கேட்கறது. இன்னும் எப்படி தூங்குறேன் நீங்கெல்லாம்? காசும் பிறப்பும் கலகலப்பு கைப்பேர்த்து. அந்த ஆயர் குலத்திற்கும் பெண்கள் எல்லாம் காசு மாலை போட்டுருக்காளாம், அச்சுத்தாலி முளைத்தாலி. அதை எல்லாம் அந்த மத்து கடையும் பொழுது அந்த வளையெல்லாம் பட்டு அந்த சத்தம் கூட கேட்கறதேப்பா. வெள்ள அவ்வளவு என்வாயர்மெண்டல் நாய்ஸ் இருக்கு, நீங்க இன்னும் தூங்குறடா. அப்ப அந்த மத்தினால் ஓசைப்படுத்துறதுல உனக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா ஷீராப்தி ஞாபகம் வரணும். அப்போ பகவான் ஷீராப்தி கடலை கடைகிறதுக்காக பண்ண உபகாரம் ஞாபகம் வரணும். அது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கியே. நாயக பெண் பிள்ளை, இது நம்ம அம்மாக்கள்லாம் பண்ற சாமர்த்தியம். நன்னா திட்டிடுவா, அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சுவா. இப்ப திட்டினதும் அந்த அம்மா தான், கொஞ்சறதும் அம்மா தான். பேய் பெண்ணே அப்படின்னா நாயக பெண் பிள்ளை நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ. உனக்கு கரும்பு தின்ன கூலி வேணுமா? இது பண்றதுக்கா நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னா. அடுத்த ஃப்ரெண்டு சொன்னா, இது பக்ஷி கத்துறதுன்னா பக்ஷிக்கு என்ன டைமா தெரியும்? அது 2 மணிக்கு கத்தலாம், 1 மணிக்கு கத்தலாம். இந்த பக்ஷி சவுண்ட் எல்லாம் வச்சு நான் நம்ப மாட்டேன். நீ எனக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கூட அப்படின்னு. திருப்பாவையில பல அனுபவங்கள் உண்டுன்னு சொன்னோம். இப்ப நம்ம பாகவதம் அனுபவிக்கிறோம். எப்படின்னா கிருஷ்ணலீலே பாகவதத்துல பூதனாவதம் அனுபவிக்கிறோம், சகடாசுரன் அனுபவிக்கிறோம். அப்போ திருப்பள்ளி எழுச்சியும் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோமே. ஏன் அப்படின்னா திருப்பள்ளி எழுச்சியில ரங்கநாதருக்கு மங்களாசாசனம் பண்ணா. ஆண்டாள் திருப்பாவையில தன் சகிகளுக்கு பாகவதோத்தமர்களுக்கு மங்களாசாசனம் பண்றா. எப்படி பண்றான்னா இந்த பாசுரத்துல கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர். இந்த பாசுரத்தை சொன்ன உடனே திருப்பள்ளி எழுச்சி ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா பள்ளி எழுச்சியில பாடுறா, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கணையிருள் அகன்றது காலையம் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர் வந்து வந்து ஈண்டி எதிர்திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களில் தீற்றமும் பிடியோடும் உரசும் அதிர்தலில் அலைக்கடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தாளே அப்படின்னு சொல்ற தொண்டரடி பொடியாழ்வார். அப்ப இங்க என்ன சொல்றாளாம்? கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு. பட்சிகளுக்கு தான் டைம் தெரியாது, சூரியனுக்கு தெரியாது. அந்த சூரியன் உதிக்கும் பொழுது எப்படி இருக்காம்? வானம் வெள்ளையா இருக்காம்,
அந்த வெள்ளையான வானத்துல கருப்பு கருப்பா குட்டி குட்டியா என்ன இருக்கான்? எருமை சிறுவீடு. இது ஒரு அக்ரிகல்ச்சரோட பிராக்டிஸ். அந்த காலத்துல எப்படி இருந்ததான், அந்த பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நுனிப்புல் மேய விடுவான். ஃப்ரெஷ்ஷா விடிய இருக்காதால அந்த டியூயா இருக்க சமயம் நுனிப்புல் மேஞ்ச உடனே கறக்கிற பால் நல்லா சத்தா ஃபேட்டியா இருக்கும். அது போல காத்தால இந்த கறவை மாடுகள் எல்லாம் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான். அந்த பறந்து விரிஞ்ச கிராஸ்லாண்ட்ஸ்ல எல்லாம் அந்த எருமெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குமா. போவான் போகின்றாரே போகாமல் காத்து. இது நம்ம ஊர்ல வேனு ஸ்கூல் பிக்கப்லாம் வந்துருக்கும். எப்படி எழுப்புவான்? ஓ ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா, அவள்லாம் கார்ல இருக்கா, இதுவாது கொஞ்சம் தெரிய வேண்டாமா, இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு எழுப்புவாள். அது போல போவான் போகின்றானே, நாங்க யார் யாரெல்லாம் பாவை நோன்பு விரதம் இருக்கிறதுக்காக போறாளோ அவளெல்லாம் ஸ்டாப் பண்ணி எதிர்க்கும். கூவான் வந்து நின்றோம், உனக்காக தானேமா நாங்க இதெல்லாம் வந்திருக்கோம். கோது களமுடைய பாவாய் எழுந்திராய், எதற்கு? மாவாய் பிளந்தானை. கேஷின்னு ஒரு அரக்கன் இருந்தாமா, அந்த அரக்கனின் மாவாய் பிளந்தானை. அவனை அசுரனை கொன்று வீழ்த்திய பகவானை சேவித்தால் என்ன பண்ணுவாராம்? ஆவாதென்றாராய்ந்து. இப்படி உசத்தியான ஒரு குணம் பாருங்க. கான்வர்சேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹவு டு பி அ குட் கான்வர்சேஷனலிஸ்ட் அப்படின்னா நல்ல லிசனிங் இருக்கணும் அப்படின்னா. உங்க எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு தான் இல்லை, வளவலன்னு பேசிட்டு இருக்கேன். அப்ப எப்படி கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னா, அவ என்ன சொல்ல வரா அப்படின்றத தெரிஞ்சு கேட்கணும். என்ன இப்ப நிறைய பேர்கிட்ட பேசியிருப்போம், அப்படி ஹலோ அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். அதுக்குள்ள இதுக்கு தானே கால் பண்ணேன், அதுக்கு தானே கால் பண்ணேன், இதானே ஹலோ தானேப்பா சொன்னேன், இன்னும் ஒரு விஷயத்துக்கே வரலையே நான் இன்னும். இதான் அவ சொன்னா இவ சொன்னா. அப்ப பகவான் எப்படி இருக்காங்க? ஏன் பகவானோட குணங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா கிஞ்சிதாவது ஒட்டிக்காதா அப்படின்றதுக்காக தான். ஆவாவென்று ஆராய்ந்து அவனுக்கு நம்ம மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் நீ எதற்கு வந்திருக்கேன்னு கேட்டு அவன் உனக்கு கொடுப்பாமா, அதுக்கோசரமாவது எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றா இந்த சகி கிட்டக்க. அடுத்த சகி சொன்னா, இந்த வெள்ள இருக்கிற எக்ஸாம்பிளும் எனக்கு வேண்டாம். நான் உள்ள தூங்கின்னு இருக்கேன், வெள்ள வானம் இருக்குங்கிற, பக்ஷி கத்துறதுங்கிற, எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரியாது எனக்கு. அப்ப உடனே ஆண்டாள் பார்த்தா, தூமணி மாடத்து சுற்றும் வீழக்கெரிய தூபம் கமழ துயில் அணிமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமி அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெரும் துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் நவின்றேலோரியும் பாவாய். தூமணி மாடத்து வெள்ள உள்ள எப்படி இருக்கணுமா? தூமணி மாடத்து தூய்மையா இருக்கான். உங்கான் தானே சொல்றேன், அங்கடையாளம்லாம் சொல்றேன். உங்கான் எப்படி இருக்கும்? தூய்மையா இருக்கு. மணி மாடம், மாடத்துல மணிலாம் தொங்குமா? தொங்கும். சுற்றும் விளக்கெரிய, எங்க பார்த்தாலும் விடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அகல் தீபம்லாம் ஏத்தி வச்சிருக்காமா. அது ஒண்டி இல்ல, தூபம் கமிழுது. அப்படி ஒரு பரிமள கந்தம் சாம்பிராணிலேந்து வீசுறது. ஆண்டாள் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கா.